வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள். தீபாவளிக்கு இலவச வேஷ்டி சேலை. தமிழக அரசு அதிரடி அறிவிப்பு. இத பத்தி தகவல்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் ரேஷன் கார்டு என்பது வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுக்கு அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படும் ஒரு அட்டையாகும். இந்த அட்டையை வைத்து ஏழை எளிய மக்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கிறது. ரேஷன் கடைகளில் இலவசமாகவும் மலிவு விலையிலும் பொருட்கள் வாங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அரிசி, பருப்பு, சர்க்கரை, கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் தமிழகத்தில் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் இலவச வேஷ்டி சேலை வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி வெள்ள பாதிப்பு காலங்களில் நிவாரண உதவி பெறும் வகையில் மகளிர் உரிமை தொகை பெறும் ரேஷன் அட்டை முக்கிய சான்றாக உள்ளது. இந்த வகையில் தமிழகத்தில் 33,222 நியாய விலை கடைகள் செயல்பட்டு வருகிறது. 2.2 கோடி குடும்ப அட்டைகள் மூலம் சுமார் 7 கோடி மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள். நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை வரும் 20ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் தீபாவளி பண்டிகையை சிறப்பாக கொண்டாட பொதுமக்களுக்கு இப்போது தயாராக இருக்கிறார்கள். மக்கள் ஆர்வத்துடன் பண்டிகையை கொண்டாட பட்டாசு, பலகாரங்கள் என வாங்கி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தீபாவளி பண்டிகையை ஒட்டி தமிழக அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது இந்த தீபாவளி பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச வேஷ்டி சேலை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படுகிறது என்று முதியோர் ஓய்வு திட்டம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டும் இலவச வேஷ்டி சேலை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இலவச வேஷ்டி சேலை பெற ரேஷன் கடைகளில் முதியோர்கள் விரல் கைரேகை, கருவிழி ரேகை என இரு வழிகளாக சரிபார்ப்பு தேவைப்படுவதாக உள்ளது. உரிய பதிவேற்றத்தின் அவர்களின் கையெழுத்து மற்றும் தொலைபேசி எண்ணை பெற்றுக்கொண்டு ரேஷன் கடைகளில் வேஷ்டி சேலைகள் வழங்க அதிகாரிக்கு தமிழக அரசு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல இந்த இலவச வேஷ்டி சேலைகள் அடுத்த வாரம் முதல் ரேஷன் கடைகளில் முதியோர் ஓய்வு திட்டம் குடும்ப அட்டைகள் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்பாக உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை இயக்குனர் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில், தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டுள்ள மாவட்ட வழங்கல் அலுவலர்கள் தங்களுக்குரிய மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ள பட்டியலின்படி இலவச வேஷ்டி மற்றும் சேலைகள் கிடையே இருந்து தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வரும் நியாய விலை கடைகளுக்கு நகர செயல்படுவதை உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மாவட்ட வளாக அலுவலர்கள் தங்களுக்குரிய மாவட்டத்திற்கு வழங்கப்பட பட்டியலின்படி இலவச வேஷ்டி மற்றும் சேலைகளை அவர்களுக்கு கீழ் செயல்படும் நியாய விலை கடைகளுக்கு நகர செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு. நன்றி, வணக்கம்.